மத்தேயு 18வது அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த நாளில் தேசிய குழந்தைகள் தினம், சில்ட்ரன்ஸ் டே. அதனால் அதை குறித்து ஒரு வேத வசனம் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகணும். சிறு குழந்தைகளை இயேசு கண் முன்னால் நிறுத்தி இந்த சின்ன குழந்தையை போல மாறுங்க அப்படின்னு சொல்லுகிறார். மனம் திரும்பி உங்களுடைய பொல்லாத வழிகள் தாறுமாறுகளை விட்டு மனம் திரும்பி குழந்தைகளை போல மாறுங்க. சிறு பிள்ளைகளை போல ஏன் மாற சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், சின்ன குழந்தைகளை பாருங்க, ஒரு வயசுலேருந்து 2 வயசு 3 வயசுக்குள்ள குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு களங்கம் இருக்காது, கபடி இருக்காது. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள் ஆதி திருச்சபையில் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா கபடற்ற இருதயம் உள்ளவர்களாக இருந்தாங்க. கபடற்ற ஒரு இருதயம், இதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதை பற்றி யோசிப்பதே இல்லை. ஆதி திருச்சபையில் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு கபடற்றவர்களாய் மாறினாங்க. அவனுடைய உள்ளத்தில் யார் மேலும் கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, பெருமை இல்லை, பொறாமை இல்லை. எல்லாரையும் நேசித்த ஒரு தெய்வீக சுபாவம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அந்த மாதிரி மாறணும்னு ஆண்டவர் சொல்கிறார். சின்ன குழந்தை எடுங்க, அதுக்கு பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது, கோபம் இருக்காது. சின்ன பிள்ளை ஒன்று சண்டை போட்டவர்கள் அடுத்த நேரம் தோளில் கை போட்டு கொள்ளும். அது மாதிரி உள்ளத்துக்குள்ளே எதையுமே வைத்து கொள்ளாது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருதயம் நமக்கு வேணும். ஆண்டவரே, குழந்தை போல இருதயம் எனக்கு தாங்க. கபடி இல்லாத, பொறாமை இல்லாத, பெருமை இல்லாத, இச்சை இல்லாத, பாவம் இல்லாத ஒரு சுத்த இருதயத்தை தாங்கன்னு கேளுங்க. அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அது மாத்திரம் இல்லை, குழந்தைகள் விசுவாசத்தில் எப்படி இருக்கும் பாருங்களேன். எனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, பார்த்துக்கொள்ளும். அது மாதிரி விசுவாசம், குழந்தைகளை போல விசுவாசிக்கணும். நம்ம தான் கவலைப்படுறோம். சின்ன குழந்தைகள் எடுங்க, 2 வயசு குழந்தை காலையில் எழும்பும் போதே இன்னைக்கு என்ன சாப்பிடுவேன், எனக்கு யார் பால் தருவாங்க, மில்க் யார் தருவாங்க, பிரெட் யார் தருவாங்க, எங்கே போவேன், ஏதாவது கவலைப்படுமா? நீங்கள் தான் உட்காந்து கவலைப்படுறீங்க, நம்ம தான் உட்காந்து கவலைப்படுறோம். சிறு பிள்ளைகள் எதை குறித்து கவலைப்பட, ஏன்னா எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, என் தேவையை கவனித்து கொள்வாங்கன்னு விசுவாசம். அந்த மாதிரி விசுவாசம் நமக்கு இருக்கணும். எனக்கு இயேசு இருக்கிறாரு, எங்கள் பரம தகப்பன் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்கொள்வார், நான் ஏன் கவலைப்படணும்? அந்த மாதிரி குழந்தைகளை போல நம்ம மாறணும். ஒப்பு கொடுப்போமா? இது ஒரே நாள் வராது. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க 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 அந்த சுபாவம் உங்களுக்குள்ளே வருமா? சிறு குழந்தைகளை போல ஒரு சுபாவம் வந்துடும். ஒரு கபடமில்லாத இருதயம் வரும், விசுவாசமுள்ள இருதயம் வரும், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற இருதயம். குழந்தைகள் எப்பவுமே பெற்றோரை தான் சார்ந்து கொள்ளும்ல, அது மாதிரி நாமும் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளை போல மாற விரும்புகிறீங்களா? அவனை கை வைத்து, இயேசுவே, நானும் மனம் திரும்பி நீங்கள் சொல்கிற மாதிரி குழந்தையை போல மாறணும், எனக்கு அப்படிப்பட்ட சுபாவத்தை தாரும். இந்த குழந்தைகள் தினத்தில் இந்தியாவில் இருக்கிற, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, குழந்தைகளுக்கு எந்த தீங்கு செய்யாதபடி காத்து கொள்ளுங்க. குழந்தைகள் மீது உம்முடைய கரம் இருந்து தாங்கி ஆசீர்வதித்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.